ஐசுமா, எப்படி தங்கம் இருக்க? ம், நல்லா இருக்கேன்ப்பா. அப்பாவோட ஆட்டோ இங்கதான் நிக்குது. அதை பார்த்து தான் வந்தேன். நீங்க தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? இல்ல தங்கம், அப்பாவும் நானும் சேர்ந்து தான் வந்தோம். பேங்க்குக்கு எதுக்கு அப்பா வந்திருக்காரு? நான் உன் கல்யாண விஷயம்தான். லோன் கேட்டு அலையிறான் பாவம். அப்பா சொல்றீங்க? ஐசுமா, உனக்கு நகையெல்லாம் வாங்கணும்ல, அதுக்கு தான் உங்க அப்பா ஒவ்வொரு பேங்கா ஏறி இறங்கிட்டு இருக்கான். பல வட்டி கடன் கொடுக்குறவங்க கிட்டயும் கேட்டு பார்த்தான். ஆனா அவங்க எல்லாம் ஓவரா பேசுறானுங்க. தங்கம், உன் அப்பா உனக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறான். நீ பார்த்துக்கோ, சரியாம்மா? ம், சரிப்பா. நான் இங்க வந்ததை அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க. அப்பா பாவம். அப்பா அவர் கஷ்டத்தை எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பாரு. ம், சரிடா தங்கம், பார்த்து போயிட்டு வா. ஹரி, அப்பா வாங்கிட்டு வந்த பிரியாணி உள்ள இருக்கு. போய் சத்தம் இல்லாம தின்னுட்டு இரு. அம்மா இப்ப வந்துடுறேன். அம்மாவுக்கு கொஞ்சம் வெய்யி சொல்லிட்டேன். ம், சரிம்மா. வந்ததும் பிரியாணியை ஒரு புடி பிடிச்சிடணும். நெடுமாரி, பிள்ளைய வீட்டில் போட்டுட்டு நீ பாட்டுக்கு இப்படி ஊரை சுத்திட்டு வர. உன் மாமியார் உன்னை திட்டுறது இல்லையா? ஓ, அது என்னை ஏசாத நாள் உண்டா? நீங்க வேற. வரும்போது பிள்ளை நல்லா தூங்கிட்டு தான் இருந்துச்சு. அப்படியே இருந்தாலும் அழுதா சவுண்டு கேட்கும். அப்புறம் போய்க்குவேன். அப்புறம் குமுதாக்கா, ஐசு கல்யாணத்தை பத்தி பேச போறோம் நீங்க என்ன பேசி முடிச்சிட்டீங்களா இல்லையா? அப்படியே எங்களை பேச விட்டுட்டீங்க பாரு. ஒவ்வொரு தடவையும் அந்த அம்மாட்ட போய் நாங்க பேசலாம்னு போகும்போதெல்லாம் குறுக்க வந்து விழுந்துட்டு பேசிட்டீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. நான் கூட எங்களுக்கு தெரியாம என்னத்தையாவது பேசி வச்சுட்டு வந்திருப்பீங்களோன்னு நினைச்சோம். ஏக்கோ, ஐசு கல்யாணம் முடிவானதை பத்தி இவளுக்கு கிட்ட மூச்சே விடக்கூடாது. அப்புறம் எப்படியாவது கெடுக்கணும்னு நினைப்பாளுங்க. ஆமாம்மா, நானும் அதை தான் யோசிச்சேன். அதான் எதுவும் சொல்லலை. என்னக்கா, ஏதோ எங்களை விட்டு ரகசியம் பேசுற மாதிரி இருக்கு. அதான் ஒன்றும் இல்லை சுகுந்தி, தோட்டத்தில் கொஞ்சம் வேலை கிடக்கு. அதான் நானும் கிளம்பலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். குமுதாக்காவும் வீட்டில் வேலை இருக்குன்னாங்க. 2 பேரும் கிளம்புறோம். இது மாதிரி எனக்கு என்னமோ குமுதாக்காவும் உமாவும் குசு குசுன்னு பேசுறத பார்த்தா சந்தேகமா இருக்கு. இப்போதான் வந்தோம். வீட்டில் ஒரு வேலை இல்லைன்னு சொல்லி தான் எல்லாரும் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். இப்போ வந்ததும் வேலை இருக்குன்னு கிளம்புறாங்க பத்தியா? கண்டிப்பாக இதில் ஏதோ ஒன்று இருக்கு. கேட்டு பாரு. ஓ, அப்படியே சொல்றீங்க. இருங்க, நைஸா போட்டு வாங்குவோம். அக்கா, நீங்க பேசலைன்னா என்ன, நாங்களே மாப்பிள்ளை வீட்டில் போய் பேச போறோம். நீங்க சொல்றதும் சரிதானே. ஐசு பிள்ளையும் பாவம், அந்த பிள்ளையும் அந்த பையனும் தான் பிரிஞ்சுட்டாங்களே. இதுக்கப்புறம் என்ன வேண்டி கிடக்கு? பேசாம அந்த டாக்டர் மாப்பிள்ளையே பேசி முடிச்சிடலாம். எப்படியும் சுத்தி வளைச்சு எங்களுக்கு அவரு தூரத்தை சொன்னேன் தானே. நான் அனுப்பி பேசிட்டு வந்துடுறேன். மாதிரி நிஜமாவா சொல்றேன்? ம், ஆமாக்கா, நான் என்னத்துக்கு போய் சொல்ல போறேன். என்ன எங்க கூட நீங்களும் வாங்க, போய் பேசிட்டு வந்துருவோம். என்ன சொல்றீங்க? என்ன சுகந்தி அக்கா? போனா நெடுமாரி, ஒரு பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்குன்னா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். நெடுமாரி, நீ இவ்வளோ தூரம் சொன்னதுல ரொம்ப சந்தோஷம். நீலாம் போய் பேசவே வேண்டாம். ஆல்ரெடி கல்யாணம் முடிவாயிருச்சு. எக்கோ, என்னப்பா சொல்றீங்க? நிஜமாவா? கல்யாணம் முடிவாயிடுச்சா? யாருக்கும்? என்ன நெடுமாரி, இப்போ நீ தானே சொன்ன டாக்டர் மாப்பிள்ளன்னு. நம்ம டாக்டர் மாப்பிள்ளைக்கும் வயசுக்கு தான் கல்யாணமே முடிவாயிருச்சு. இன்னும் 10 நாள், வர 30ஆம் தேதி கல்யாணம். சண்முகன் இருக்கார்ல, பத்திரிக்கை அடிக்க தான் கொடுத்துட்டு வந்துட்டாரு. நாளைக்கு கிளம்பி நாங்கள் அவங்க வீட்டுக்கு தான் போக போகிறோம். என்னக்கா இவங்க இப்படி சொல்றாங்க? அதான் நெடுமாரி, எனக்கும் ஒன்றும் புரியல. எப்போ இதெல்லாம் முடிவாச்சுன்னு ஒன்றும் தெரியலையே. இப்போ என்ன பண்ணுறது? போன தடவை நம்ம நிச்சயத்தை நிறுத்தின மாதிரி இந்த தடவை எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திடணும். போன தடவை நம்ம எங்க நிச்சயத்தை நிறுத்தணும்? அந்த மாப்பிள்ளை பையன் தான் நிறுத்தினா. நம்ம நிறுத்த ட்ரை பண்ணோம்ல, அதுவே பெரிய விஷயம் தானே. இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகக்கூடாது. எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தணும். அண்ணி, அந்த பையனும் ஐசும் தான் பிரிஞ்சிட்டாங்கல்ல. இதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை நிறுத்தி என்ன பண்ண போறோம்? செல்வி, அப்படி இல்லை. ஐஸ் அன்னைக்கு எதவோ கோபத்தில் முடிவெடுத்துட்டா. இவங்க 2 பேரும் நின்று தான் பிரச்சனையும் பெருசாக்கி விட்டுட்டாங்க. நம்ம தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். என்னது மாதிரி நாங்க கல்யாணம் நடக்க போதுன்னு சொல்றோம். 3 பேரும் உங்களுக்குள்ளேயே ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லைக்கா, கல்யாணத்துக்கு 3 பேரும் ஒரே மாதிரி சாரி எடுக்கலாமா நீ பேசிக்கிட்டு இருக்கோம். கோ, இந்த விஷயத்தை பற்றி இதுக்கு மேலே இங்கே உட்காந்து பேசினா வேலைக்காகாது. வாங்க எதிர்த்து போவோம். கதவுட வந்துட்டு இப்போ கல்யாணம் சொன்னே 3 பேரும் எங்க எந்திச்சு போறீங்க? ஓ, நான் வீட்டிலேருந்து வெளியே வரும்போதே என் மாமியார் ஒரு வேலை சொல்லிச்சு. நான் மறந்துட்டேன். நான் போயிட்டு வரேன். ஆமாக்கா, என் பையனுக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுருச்சு. ஒரே ஏரியா டிவி பக்கமே பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனை கொஞ்சம் விரட்டி விட்டுட்டு விளையாட வச்சுட்டு வரேன். என்ன கல்யாணம் பேச்சு எடுத்தது இப்படி 3 பேர் படையெடுத்து எங்கே போறாளுது? கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுமா. ஓ, இவளுக்கு 3 பேரையும் பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. எதுக்கும் ஒரு கண்ணு வச்சுக்கணும். கிறுக்கு மாதிரி எதையாவது யோசிச்சு எதையாவது பண்ணிடக்கூடாது. நெடுமாரி, எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்த? ஓ, கல்யாணத்தை நிறுத்த போகிறத பற்றி அங்கேயே உட்காந்து பேசினா கண்டிப்பாக உமாக்காவும் குமுதாக்காவும் உஷாராயிருவாங்க. எனக்கு என்னமோ சரியா படல. கல்யாணத்தை எதுக்கு போட்டு நம்ம நிறுத்திக்கிட்டு அதுவா நிக்கட்டுமே. என்ன செல்வி புரியாமல் பேசுகிற? அந்த பிள்ளை நிச்சயத்தப்பமே என்ன கண்ணீர் வடிச்சிச்சு. இந்த காலத்து பிள்ளைங்கெல்லாம் அது மாறிக்குதுங்க. நமக்கு எதுக்கு வீண் வம்பு? பாரு செவி, உனக்கு வேணானா நீ ஒதுங்கிக்கோ. எங்களெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லாத. நானும் நெடுமாரியும் சேர்ந்து கல்யாணத்தை நிறுத்துவோம். வாங்க, அவளுக்கு அப்படியே என்ன பேசுறாங்க நைஸா கேட்போம். செல்வி, அப்படியே திரும்பிடாதீங்க.
உங்க பின்னாடி உமாக்காவும் குமுதாக்காவும் நம்ம என்ன பேசுறோம்னு ஒட்டு கேட்க வந்திருக்காங்க. திரும்பாதீங்கன்னு சொன்னா இப்படி திரும்பி பாக்குறீங்க. சரி வாங்க போவோம். மாதிரி இதுக்கு மேல எங்க போய் பேசுறது? எங்க போனாலும் வருவாங்க. வேற எங்க? உங்க வீட்டுக்கு தான். செல்வி வா. ஏய் கிறுக்கிகளா, ஐயோ என் வீட்டுக்கா? என் வீட்டுக்கு வேண்டாம். அம்மா வாங்கக்கா. ஐயோ நம்ம வீட்ல வேற பிரியாணி வாங்கி வச்சிருக்கோமே, இவளுக வந்தா ஒண்ணுத்துக்கு இல்லாம தின்றுவாளுகளே. இப்ப என்ன பண்றது? அவளே பிரியாணி இவளுக்கு கண்ணில் மாட்டிடக்கூடாது. சரி எங்க வீட்டுக்கு தான் போகணுமா? வா உங்க வீட்டுக்கு போலாம். கோ எங்க வீட்ல என் மாமியார் கிளவி இருக்கும். அது சும்மாவே உங்க மூஞ்ச பார்த்தா கோவப்படும். இதுல வேற நம்ம 3 பேரும் கூட்டுக்களை வேண்டியாண்டா உட்காந்து பேசுறத பார்த்தா அவ்வளவுதான். சரி வா குளத்தங்கரைக்காவது போவோம். உங்க வீட்டுக்கு வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வழியை விடு நாலு முடி. ச்சே சொல்ல சொல்ல கேட்காம போறாளுங்க. என் பிரியாணி போச்சு. சரி நெடுமாரி இங்கே உட்காந்து பேசுவோம். நாங்க வீட்டுக்கு வரதுக்கு இதுக்கு இப்படி பயப்படுறீங்க? அப்பப்போ உங்களுக்கு இருக்கு பிடிச்சிருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை நெடுமாரி, நான் வீடே தூக்காம போட்டு வச்சிருந்தேன். அதான் உங்களை எப்படி வீட்டுக்கு கூப்பிடுறதுன்னு. வேற ஒண்ணும் இல்லை, நீ ஒன்றும் நினைச்சுக்காத. புதுசா வீடு தூக்காத மாதிரி தான். எப்பவுமே வீடு குப்பையாட்டம் தான் கிடக்குது. நெடுமாரி அப்படியே உட்காந்துட்டு இருந்தா எப்படி? என்ன பேசணுமோ அதை பேசிட்டு சட்டுப்பட்டுன்னு கிளம்பலாம்ல. இன்னும் நாள முடியுது. வீட்டுக்கு வந்தவங்க உட்கார வச்சுட்டு கிளம்புங்கிறீங்க. ஒரு டம்ளர் தண்ணி கொண்டாங்க. நெடுமாரி உன் வீடு பக்கத்துல தான் இருக்கு, அங்க போய் தண்ணி குடிச்சுக்கோ. நீங்க கொண்டு வராட்டி என்ன? செல்வி போய் எடுத்துட்டு வா. சரிங்க அண்ணி. நீ செல்வி உட்காரு, நானே எடுத்துட்டு வந்து தொலைக்கிறேன். செல்வி எனக்கு என்னமோ இந்த 4 முடி மேல சந்தேகமா இருக்கு. வீட்டுக்குள்ள என்னமோ பதுக்கி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வா போய் பாப்போம். ஆமா அண்ணி, எனக்கும் அப்படிதான் தெரியுது. இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை வாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு என்னானே இந்த விரட்டுது. வீட்டுக்குள்ள வேற பிரியாணி இருக்கு. இவளுக்கு மட்டும் மோப்பம் முடிச்சாலும் திங்காம போக மாட்டாளுது. ஏலே ஹரி, உன்னை அப்பவே தின்னுட்டு எந்திக்க சொன்னல, இன்னும் உட்கார்ந்து தின்னுக்கிட்டு இருக்க. அம்மா பிரியாணி சூப்பரா இருக்குமா, அதான் மெதுவா ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் சாப்பிட்டு எந்திரிச்சு தொலை. இது மாதிரியும் செல்வியும் வந்திருக்காளுங்க. வந்தா ஒரு பருக்கை இல்லாம புடுங்கி தின்றுவாளுங்க. சீக்கிரம் சாப்பிட்டுட்டு எந்திரி. வாங்க நெடுமாரி, வா செல்வி. உங்களுக்காக தான் தண்ணி எடுக்க வந்தேன். அதுக்குள்ளே என்ன அவசரம்? நானே எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. எப்படி நாங்க ஒரு பருக்கை இல்லாம புடுங்கி திம்போமா? ஏன் நாங்க வாழ்நாளே பிரியாணியே கண்டதே இல்லையா? ஐயோ சொன்னது அவளத்தையும் கேட்டுப்பட்டாளுக போலயே. இன்னைக்கு செத்தோம். ஆளு முடி இன்னைக்கு உங்களை. செல்வி கைய புடி. இன்னைக்கு பிரியாணி அவ்வளத்தையும் தின்னுட்டு தான் நம்ம கிளம்புறோம். பேசுனதுக்கு 2 அடி கூட அடிச்சுக்கோ. பிரியாணி மட்டும் எடுத்தது நெடுமாரி. நாங்க பாட்டுக்கு பேசிட்டு தண்ணியை குடிச்சிட்டு கிளம்பிருப்போம். எங்களை பார்த்து பிரியாணியை புடுங்கி திங்கிறவங்கன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு பாருங்க நாங்க எப்படி திங்கிறோம். செல்வி நான் சொல்ற வரைக்கும் கையை விட்டுறாத. சரி பிரியாணி எங்களை அட்டே அதோ அந்த கபோர்ட்ல இருக்கு. எவ்வளவு நேக்கா ஒளிச்சு வச்சிருக்கீங்க. மாரி நெடுமாரி பிரியாணி வெய் நெடுமாரி, ப்ளீஸ் நெடுமாரி. தின்னே பல நாள் ஆச்சு. நான் டேஸ்ட் அதுவும் புடுங்கி திங்கிற பிரியாணில தான். அண்ணி எனக்கு இந்த செல்வி சாப்பிடு. இந்த 4 முடிக்கு ஒரு பருக்க கூட கொடுக்க கூடாது. மாரி நெடுமாரி வெய் நெடுமாரி, கொஞ்சோண்டாவது வெய் நெடுமாரி, ப்ளீஸ் நெடுமாரி. யானினா உசுறு நெடுமாரி. அது எங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். மொத்தமும் காலி. வா செல்வி போலாம். சே ஒரு பருக்க இல்லாம தின்னுட்டாளுகளே, வேலங்காம போனவளுக. இந்த பிள்ளை ஒரு வாய் சாப்பிடுமா? என் செல்லம் இல்ல. எங்க மறுபடியும் வாய் தருங்க. சாப்பிடுமா, சாப்பிட்டாதானே வளர்ந்து பெரிய ஆளாக முடியும். 10 மாசம் தாய் சுமந்தா மொத்தத்தையும் நீ தங்க அழுகுது. நித்தரத்த வேர்வ சிந்தி உழைச்ச சாமி நீ. துன்பங்கள தங்க பிள்ளைல அழாதடி தங்கம். அப்பா இருக்கல, நான் வேணா உனக்கு கதை சொல்லி தூங்க வைக்கவா? எனக்கு யாருமே இல்ல. உன் கை வீரல புடிச்சு நடந்த கால மறக்கல, அந்த கால மறக்கல. நம்ம பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கு. இப்படி நடு ராத்திரியில தனியா நடந்து வரலாமா? வா, நான் வேணா உன்னை வீட்டுல கொண்டு போய் விடுறேன். யாரா நீ? ஏன் ஆளைய வம்புக்கு இருக்கிறது? அடிச்சேன்னா மூஞ்சி முகரையெல்லாம் பேந்துரும் பார்த்துக்கோ. ஒரு ஃபிகர் ரோட்ல அழகா இருந்துட்டா போதுமே. வாலாம் எங்க அவளை சொல்லி பார்ப்போம். ஐசு சொல்லு. அம்மா, இது தம்பியோட ஆளா நீ? ஆமா முன்னாடியே பாயை திறந்து சொல்லி தொலைக்க வேண்டியதானே. சே, இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட். சார், இதுக்கப்புறமா அது உங்க ஆளை பத்திரமா வச்சுக்கோங்க. இப்படி தனியா விடாதீங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒழுங்கா ஓடிரு, இல்லைன்னா அடிபட்டே சாவ. ஐசு, நீ என் ஆளுன்னு சொன்னதுல
எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தெரியுமா? அது அவனை இங்கிருந்து விரட்டுறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். சாரி. டேய், காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சு, நீ எதுக்கு இந்த ரோட்லலாம் தனியாக நடந்து வர? ஏதாவது பிரச்சனையாக இருந்துச்சுன்னா? இன்னைக்கு நான் வந்தனால சரி, இல்லை வேற எதுவும் நடந்து ஒன்று கிடக்க ஒன்று ஆயிருந்துச்சுன்னா? எல்லாமே அவங்கவுங்க விதிப்படி தான் நடக்கும். எப்பவும் நான் இந்த ரோட்டு வழியாக வரமாட்டேன். இன்னைக்கு ஏதோ யோசனையில் வந்துட்டேன். பார்க்கில் கூட நீ ரொம்ப நேரமாக சோகமாக உட்காந்துட்டு இருந்ததா நம்ம ஃப்ரெண்டு முத்து கால் பண்ணி சொன்னான். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்கே கரெக்டாக வந்தேன். சரி அனீஸ், ரொம்ப தேங்க்ஸ். நீ வந்ததும் நல்லதா போச்சு. இல்லைன்னா அவன் என்னை என்ன பண்ணியிருப்பானே தெரியல. சரி, நான் போயிட்டு வரேன். எங்கே போகிற? ஒழுங்கா என் வண்டியில் ஏறு. ஆளப்பராள போகிறானாம். இதுக்கப்புறமும் உன்னை தனியாக விடுவேன்னு நினச்சியா? பைக்லலாம் இனி நான் உன் கூட வரல. சாரி. ஒழுங்கா வந்து பைக்கில் ஏறு, இல்லை போன திருடனை மறுபடியும் கூப்பிடுவேன். அனீஷ், ஏன் இப்படி பண்ற? இது இப்படி சொன்னாலும் சரிப்பட்டு வராது. இப்போ பாரு. ஹலோ திருடன் சார், இங்கே கொஞ்சம் வாங்க. அனீஷ், என்ன பண்ற? சரி, நான் வரேன். சூர்யா, நம்ம எங்க போறோம்? அவசரப்படாதீங்க சோஃபி, சொல்கிறேன். வீட்டில் கிளம்புனதுலேருந்து இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சூர்யா, சொல்லுங்க, நம்ம எங்க போறோம்? சோஃபி, அது ஒரு சர்ப்ரைஸ். பொறுமையா இருங்க. சூர்யா, சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க. இது யார் வீடு? இது நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ் தான். பட் சர்ப்ரைஸ் உங்களுக்கு இங்கே இல்லை, வேற ஒரு இடத்துல. அதுக்கு முன்னாடி போய் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு வாங்க. நல்ல ட்ரெஸ்ஸா? நீங்கள் வீட்லேயே சொல்லியிருக்கணும். நான் வீட்டிலேருந்து ஒன்று கூட எடுத்துகிட்டு வரலையே. அதுதான் எனக்கு தெரியுமே. ஆல்ரெடி உங்களுக்காக ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சிட்டேன், போய் போட்டுட்டு வாங்க. இது எப்போ பண்ணீங்க? பா, வர வர எனக்கு ரொம்ப ஷாக் தான் கொடுக்குறீங்க. சூர்யா, சூர்யா, என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? சூர்யா, சோஃபி, உண்மையாவே இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நான் கூட பயந்துட்டே இருந்தேன், நல்லா இருக்குமோ இருக்காதான்னு. சூப்பரா இருக்கு. சரி வாங்க போலாம். எங்க சூர்யா? நீங்க எங்கேயோ கூட்டிட்டு போறீங்க. அட்லீஸ்ட் எங்கன்னாலும் சொல்லுங்க. இதுதான் சர்ப்ரைஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் 10 நிமிஷத்துல உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒரு நிமிஷம். என்ன பண்ண போறீங்க? சூர்யா, இது என்னது? இப்படி இதை கண்ணில் போட்டுட்டா நான் எப்படி வர்றது? நான் எதுக்கு இருக்கேன்? நான் கூட்டிட்டு போறேன். நான் சொல்ற வரைக்கும் நீங்க இதை கண்ணுல இருந்து கழட்டவே கூடாது. சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்ன்னு சொல்றீங்க, கடைசியில் எதுவும் சொதப்பாம இருந்தா சரிதான். வாங்க. அதெல்லாம் சொதப்பாது, போலாம் வாங்க. சூர்யா, எங்க வந்திருக்கோம்? நான் கண்ணை திறக்கவா? ப்ளீஸ், இதை கழட்டி விடுங்க. எனக்கு பயமா இருக்கு சூர்யா. நம்ம எங்க வந்திருக்கோம்? சரி சரி, இப்போ அது கண்ணில் இருக்கிறது கழட்டுங்க. ஹே, வாவ், ஹூ, ஹே, நான் தான் சோஃபி. வாவ், சூர்யா, இப்படி ஒரு இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வரணும் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? செம்மையா இருக்கு. விழுங்க சூர்யா. இந்த சிரிப்பை பார்க்கறதுக்காக தான் இப்படி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். இப்படி என் சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கிட்ட வாங்க. கிட்ட வந்துட்டேன். சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்களேன். இப்படி ஒரு இடத்துல உங்க தோல்ல சாஞ்சிட்டு இப்படி உட்கார்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
இதுக்கு தான் கிட்ட கூப்பிட்டீங்களா? நான் கூட வேற என்னமோ நினைச்சேன். ஆசைதான், எல்லாம் மேரேஜ்க்கு அப்புறம் தான். சரி சரி, நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். வேற எதுவும் உங்ககிட்ட இருந்து வேண்டாம். விரும்புறது உங்க மனசை மட்டும்தான். சூர்யா, உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டா? ஒன்று என்ன, 1000 கூட சொல்லுங்க. சொல்றத கேட்கறதுக்கு தானே நான் இருக்கேன். இப்படிலாம் பேசி எங்கே தான் கற்றுக்குறீங்களோ. சூர்யா, ஐ லவ் யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒருத்தர் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஐ லவ் யூ டூ சோஃபி. என்ன ஏன் இங்கே கூட்டிட்டு வரணும்னு தோணுச்சு? இதெல்லாம் எனக்கு பிடிக்கணும் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் அப்படிதான் சோஃபி. இந்த நிலா வெளிச்சத்துல நீ ரொம்ப அழகா இருக்க. அப்போ மற்ற நாள்லாம் எப்பவும் நீ அழகுதான், ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் அழகு. இவ்வளோ தூரம் என்னை நம்பி வரியே, உனக்கு பயமா இல்லையா? கொஞ்சம் கூட பயம் இல்லை. உங்களுக்காக நான் எல்லாத்தையும் தாண்டி வருவேன். இந்த பூலோகத்தில் யாரும் எனக்கு உங்க மேல அவ்வளோ நம்பிக்கை. உன்னை அதிகாலை Love you, Sophie. லவ் யூ டூ சூர்யா. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் எனக்கு உங்க மேல அவ்வளோ நம்பிக்கை. முன்னே உன்னை Love you, Sophie. லவ் யூ டூ சூர்யா. அது ஒளி அல்ல, இது ரெண்டோடும் சேராத பொன்னேரம். இது இருளல்ல, அது ஒளி